அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். போன வருடம் 2024 நாம் சொன்னதை போல மிகவும் அருமையான அனுபவங்களும் நாட்களும் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இல்லை, உறுதியாக சொல்கிறேன். அப்படி நடந்திருக்கும். இந்த ஆண்டும் சமூகமாக இருக்க போகிறது அனைத்து ராசி நேயர்களுக்கும். என்னடா டேய் என்ன பண்ணுகிறீங்க? அதுக்கேடா மூஞ்சில கேக் நம்மளோட ட்ரெண்டிங் ஒட்டி அப்படியே அவனை நாசமாக்கி ட்ரெண்டாவி நாங்க தான் வைரல். ஆமா, உங்களுக்கு அநியாயமா தெரியலடா. டேய் இங்க பாறா, மூஞ்சி பாறா. டேய் ஓகேவா உனக்கு? நல்லா இருக்கு. பாவண்டா, சந்தோஷமா இருந்தா நீங்க ஜாலியா நம்ம விளையாடலாம். கேக் வெட்டி மச்சான் ஓடிடலாம். புத்தாண்டு டைம்ல நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றாங்க நம்ம பசங்கள்லாம். நல்லா பிரகாசமா இந்த 12 மணி ஒரு செகண்ட் கூட விடாம கரெக்டா அந்த 12 மணினா அந்த 12 மணிக்கு அந்த கேக் வெட்டுறது, அந்த வெடிக்கிறது, இதெல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணலாம். நல்லா இருக்கு. வெடி வெடிக்கிறது எல்லாம். கேக்க ஏன்டா மூஞ்சில் அடிக்கிறீங்க? ஏண்டா எதுக்கு கேக்க மூஞ்சில் அடிக்கிறீங்க? என்ன காரணம்? இல்லை, அது இன்னும் புரியல. இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அது அதெல்லாம் தெரியும். கேக்கை மூஞ்சில் அடிக்கிறான். கேக் அடிச்சா பரவாயில்லடா, கேக் வெட்டுறீங்க, கேக் அடிக்கிறீங்க பரவாயில்ல. முட்டையெல்லாம் எடுத்து அடிக்கிறானே, முட்டை எடுத்து அடிக்க, சாயம் எடுத்து பூசுறாங்க. எதுக்கு பண்றீங்க அதெல்லாம்? அதாவது புத்தாண்டு என்பது புதுமையாக சுத்தபத்தமாக ஆரம்பிப்பதை வேறு விதமாக மாற்றி விடுகிறார்கள். நியூ இயர் டைம்ல 12 மணிக்கு மேல பைக்ல சுத்துறாங்க எல்லாரும். அதுவும் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவன் நார்மல் ஸ்பீட்ல போகாம போறான். அவன் 120ல போறான். அந்த வண்டியே 110 தான் இருக்குது. அந்த 10 எங்க அந்த கடை வாங்குறான்னு தெரியல. அந்த 10 சேர்த்து 120ல போறான். சரி போறானே பரவாயில்ல, சரியா போயிட்டு சரியா வந்தா பரவாயில்ல. 2025 அந்த நைட்டுக்குள்ள முடிஞ்சிடணும்னா இப்படி இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றது அட்வைஸா தெரியலாம். அந்த அட்வைஸ் தான் இது. இருந்தாலும் இதெல்லாம் நீங்கெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா ஒரு படம் பார்க்கலான்னு இருக்கிறேன். படம் போறானா இதுவும் சரியில்லை, இதுல படம் போறானா இதுவும் சரி. என்ன படம் தான் போறேன். புது ட்ரெஸ் போட்டு கலக்குறப்பா எங்க அம்மாவுக்கு காலைல கீழே வீந்து கேட்டேன். இப்பதான் எடுத்து கொடுத்தாங்க. வேஷ்டி சட்டை நல்லா இருக்குதா? இதே கெட்டப்ல வெளியே போறோம், பிரியாணி சாப்பிடுறோம், ஊர் சுத்துறோம். காசு வச்சு நிக்கிறீங்களா? இருக்குது மச்சான் 10 ரூபா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? 20 ரூபா வச்சிருக்கீங்க. நாக்கடா வைக்கிறது ஒரு பிரியாணி 150 ரூபாடா. என்னடா இது மாதிரி பண்ணலாம்? என்கிட்ட 10,000 ரூபாய் செலவு பண்ணிடுங்க. நானே எங்க அம்மா கிட்ட 2 பேரு வருவீங்கடா. நீங்க 20 ரூபாய் எத்தனை வந்துட்டா யாரு செலவு பண்றது? போடா. நானே எங்க அம்மா கிட்ட 1000 ரூபாய் கேட்டு இது வேஸ்டியும் சட்டை எடுக்கிறதுல உயிர் போய் உயிர் வருது. எங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வந்தீங்க வரலாம். நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம், மத்தவங்களுக்கு அது கொஞ்சம் டார்ச்சரா இருக்கும். பாத்துங்க. அப்புறம் ஃபுல் சவுண்ட்ல வைக்கிறாங்க பாட்டை. பிச்சு உதறான். அது 12 மணிக்கு மேல அந்த பாட்டு வைக்கிறது காலை 4 மணி வரைக்கும் ஓடி நிக்குது. பிச்சு உதறான் பாட்டு. அப்படியே இந்த காது 2 ஜெவம் அப்படியே வெளியே அப்படியே தெரிச்சிடும். அப்படியே அந்த மாதிரி பாட்டு போடுறான். அதுவும் அந்த நியூ இயருக்கு புத்தாண்டுக்கு சம்பந்தப்பட்ட பாடல்கள் போட்டா பரவாயில்ல. எந்தெந்த பாட்டோ போடுறான். எதை எடுத்துன்னு இதுல சொல்றான், அதை எடுத்து மிக்ஸி கிக்ஸினா டிஜே கீஜே அதுன்னு மொத்தம் போட்டு அடிக்கிறான். ஏண்டா டேய் போன் போட்டுருக்க, போன் எடுக்க மாட்டற, என்னடா பண்ணுறீங்க? டைம் ஆயிடுச்சு போனோம். டேய் நேத்து தான் நான் ட்ரெஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னேன். எப்படா வந்துச்சு புது ட்ரெஸ்? கடன் வாங்கி போட்டேன். நியூ இயர்ல கடன் வாங்கி போட்டேன். புது ட்ரெஸ் அம்மா போட சொன்னாங்க. புது ட்ரெஸ் அம்மா போட சொன்னாங்க. ஸோ நியூ இயர்ல புது ட்ரெஸ் போடணும் அம்மா சொன்னாங்க. கடன் வாங்கக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லலை இல்லையா?
ஏய், என்னடா லாஜிக் இது? புது ட்ரெஸ் போட சொன்னாங்க, ஆ, நான் கடன் வாங்கி போட்டுக்கினேன். துட்டு இல்லை. சரி வேலைக்கு போய் அதுல வாங்க வேண்டியதாடா. வேலைக்கு போற பழக்கமே இல்லையா? வேலைக்கு போற பழக்கம் இல்ல, நான் புது ட்ரெஸ் போடுவேன் நியூ இயர்ல. நியூ இயருக்கும் கடை வாங்குவேன். கண்டிப்பா ட்ரெஸ் புதுசா வாங்க சொன்னவங்க கடை வாங்க கூடாதுன்னு சொல்லல. சொல்லு. நான் கிளம்புறேன்டா. ஏய் மச்சான் இருடா, என்னடா கோச்சிங் போற? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். 2025 கூட்டினீங்கன்னா 9 வருதா? வருது. 2025 அந்த அளவுக்கு அமோகமா இருக்கும். அந்த அளவுக்கு யாருக்கு? எல்லாருக்கும், உங்களுக்கு, பேசுற எனக்கு, மாரடிக்கிற எனக்கு, கேட்கிறவங்களுக்கு, தலைவிதி அவங்களுக்கும், இந்த மாதிரி எல்லாருக்குமே அமோகமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 கூட்டினா 9 2025 அமோகமாக இருக்கும். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகள் நடைபெறும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகலாம், திருமணம் ஆகவங்க டைவர்ஸ், திருமணம் ஆகவங்க குழந்தை பிறக்கலாம். ஐயா, இந்த 2025ல் புதுசாக என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம், நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, அதை கொஞ்சம் மக்களுக்கு பகிர்ந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் தெரிஞ்சுப்பேன். நான் வந்து ஜிம்முக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். அதாவது நீங்களா? உடம்பு குறைக்கலான்னு ஜிம்முக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ரெசல்யூஷன்ஸ்னால் என்னன்னா, நியூ இயர் ஆரம்பிக்கும் போது எடுக்கிறது, நியூ இயர் அந்த ஜனவரி 1ஆம் தேதி முடியறதுக்குள்ள அதுவும் முடிச்சிடுறேன். ரெசல்யூஷன்ஸ் இப்போ ஜிம்முக்கு போகணுன்னு நான் முடிவு எடுத்துக்கேன். நான் 1ஆம் தேதி வரைக்கும் தான் போவேன், 2ஆம் தேதி போவேன். இப்போ ஒரு சில பழக்கங்கள்லாம் விடணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் 1ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதி அதுவும் பண்ண மாட்டாங்க. 1ஆம் தேதி அதாவது இந்த டிசம்பர் 2024 டிசம்பர் அந்த நைட் வருதுங்க பார்த்தீங்களா, 11:59. இந்த 11:59 வரைக்கும் அந்த பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரெசல்யூஷன் ஒரு பேரை வச்சு அதுக்கு 12 தாண்டவனே இந்த செயல்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1ஆம் தேதி வரைக்கும் தான். மறுபடியும் ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு 11:59க்கு அதையும் குழி தோண்டி பதிச்சுட்டு திரும்ப செய்கிறது தான் சரி. இதில் நீங்கள் எதுக்கு ரெசல்யூஷன் பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நம்மளுக்காக நேரம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க, ஓட்டிட்டு போகிறாங்க. நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமே. எல்லாருக்கும் இந்த 2025 அருமையாக அமைய. புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அது சொல்லணும். சரி சொல்லுங்க. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஐயா சொல்லுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் செல்ஃபி நம்ம எடுத்துப்போம் ஐயா. செல்ஃபி எடுங்க. இது ஒரு இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு செல்ஃபி எடுக்கிறது. ஓகே, நன்றி ஐயா.